என்னது இது? தக்காளி. இது தக்காளியா? அழுகு போனது தக்காளியா? போட மாட்டா. இல்ல இது ஏன் வந்து இப்படி இருக்கு? அழுவுனதை வந்து இது இப்படிதான் சமைப்பீங்களா நீங்க? அத வெளியே போடணும்ல. இந்த பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சாப்பிடாம இருக்காங்களா மக்கள்? வந்து சாப்பிட்டுட்டு தானே இருக்காங்க. கரெக்ட் தான். இப்ப அழுவுனதெல்லாம் உள்ள வச்சு ஃப்ரீசர்ல வச்சிருக்கீங்க. எடுத்துட்டு வெளியே போங்க, வெளியே கொண்டு போங்க. சரி, இது இன்னைக்கு வச்ச மாதிரி தெரியலையம்மா. இன்னைக்கு வச்ச மாதிரி தெரியலீங்களே. இதை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு ஏன் நீங்க வந்து முன்னாடி, அதாவது கரெக்ட் ஃப்ரிட்ஜுக்குள்ள நீங்க வைக்கிறீங்க. காலையில வாங்கி வைக்கிறதாவே இருக்கட்டுமே, ஏன் மசாலா போட்டு மிக்சிங் பண்ணி உள்ள வைக்கிறீங்க? நல்லா இதுவா மசாலா மிக்ஸ் ஆகுள்ள, உப்பு எல்லாம் போகுது. ஆஹா, அது ரொம்ப நாள் ஃப்ரீசர், ரொம்ப நேரம் ஃப்ரீசர்ல வைக்கும் போது உடம்புக்கு தீங்குலமா? நம்ம அது தெரியும் எனக்கு. நிறைய வாங்க மாட்டா. காலையில 2 கிலோ வாங்கினா காலியாக போகுது. இப்போ வாங்குவோம், நைட்டே காலியாகும். இது ஸ்மெல் பண்ணுங்களேன். இதை இஞ்சி பூண்டு மசாலா இதுன்னு சொல்றீங்க. இந்த பிளாஸ்டிக் கவர் எடுங்க பிரதர். இது சூடா அப்படியே அது மேல கொட்டி அதெல்லாம் கேன்சர் வருது பாருங்க. இந்த கவர்லாம் பேன் பண்ணிட்டாங்க பிரதர். எப்படியோ அப்படியே சூடா கொட்டி கவர். அது எவ்வளவு அதோட சைடு எஃபெக்ட்ஸ் பாருங்க. சாஸ் எப்படி வச்சிருக்காங்க பாரு. சாஸ் எக்ஸ்பைரி இருக்கா பாருங்க சாஸ்ல. இந்த கவர்லாம் யூஸ் பண்ணலாமாமா? ஏற்கனவே நீங்க சிக்கன் ரைஸையே வந்து அந்த கவர்ல தான் போடுறீங்க, அதுவே தப்பு. இதையும் யூஸ் பண்ணக்கூடாது. இதை யூஸ் பண்ணக்கூடாது இல்ல? கரெக்ட் தானே? மைதா கறி சேர்க்குறீங்கன்றீங்க, சுத்தம் இல்ல. என்னம்மா இது? என்ன இது ஆக்சுவலா? பேப்பர், பிளாக் பேப்பர், டார்க் பேப்பர். இது மசாலா. இது சர்க்கரையா? அஜினமோட்டோவை அரைச்சு வச்சிருக்கேன். எதுல? அஜினமோட்டோ